அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன துவா பார்க்க போகிறோன்னா, குழந்தை பேருக்கு வேண்டி அல்லாஹ்விடம் நேர்ந்து ஓதக்கூடிய துவா. அது என்ன துவான்னு பார்ப்போம். என்னுடைய சேனலில் ஒரு நபர் அது குழந்தை பேருக்குள்ளே துவா போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த இது போடுறேன். அதாவது நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா குழந்தை பேருக்கு வேண்டி. அது என்ன துவானா, ரப்பி ஹபிலி மின் லதுன்க துரியத்தன் தையிபத்தன் இன்னக்க சமீஉ துவாய். இதுக்கு பொருள் என்னென்னா, இறைவனே, உன்னிடம் இருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனை செவிமடுத்தருள்வனாக இருக்கின்றாய். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 38வது வசனம். இதை ஓதுங்க. குழந்தை பேர் வேண்டி அல்லாட்ட நேர்ந்து ஓதுங்க. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அதாவது நம்பிக்கையோடு ஈமானோடு நமக்கு குழந்தை கிடைக்கும்னு உள்ள நம்பிக்கையை நம்ம ஃபஸ்ட்டு மனசில் வைக்கணும். நமக்கு கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றோம்ல, அதில் நம்பிக்கை வைக்கும் மருந்து மேலே. அதே மாதிரி இறை நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் நமக்கு தருவான். நமக்கு குழந்தை கிடைக்க தாமதம் ஆகுதுன்னா அல்லாஹ் அதில் ஏதோ நல்ல இது வச்சிருக்கான்னு அர்த்தம். அதாவது நமக்கு தாமதப்படுத்தினாலும் அல்லாஹ் நல்லதாட்டு தான் நமக்கு தருவான். முதல்ல அல்லாஹ் மேலே முழு ஈமான் கொள்ளுங்க. அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்க. இந்த துவாவையும் நம்பி டெய்லி ஓதுங்க. எவ்வளோ தூரம் ஓத முடியுமோ, ஒரு நாளைக்கு 100 தடவையோ அதுக்கு மேலேயே ஓதுங்க. இந்த துவாவை குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை. அது மட்டும் இல்லாமல் அது மாத்திரை மருந்து எடுக்கிறதா இருந்தாலும் அதையும் எடுங்க. அதையும் எடுத்துட்டு கூட இந்த துவாவையும் ஓதுங்க. கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக தருவான். அல்லாஹ் மீது முழு ஈமான் கொண்டு அல்லாஹ்விடமே துவா செய்வோம். அல்லாஹ் நம்மளை கைவிடவே மாட்டான். இந்த துவாவை ஓதுங்க. மறக்காமல் என்னுடைய இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.